என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. கட்சியின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழா ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் அதிரடி மாற்றம். ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது என முதலமைச்சருடனான ஆலோசனையில் அமைச்சர் உதயநிதி தகவல். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் எனில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரம். விசாரணை அறிக்கையை இன்று சமர்ப்பிக்கிறார் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாக விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலம். நூற்றுக்கணக்கான சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து வழிபட்ட மக்கள். விநாயகர் சதுர்த்தி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பொதுமக்கள். பரனூர் சுங்கச்சாவடி, தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூரில் காருக்கு வழிவிட மறுத்ததாக கூறி மாற்றுத்திறனாளியை தாக்கிய நபர்கள். வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவையில் மது மற்றும் கஞ்சா போதையில் நண்பனையை கொலை செய்த இளைஞர்கள். 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. கரூர் அருகே பேக்கரியில் இருதரப்பு இளைஞர்களிடையே பயங்கர மோதல். 5 பேர் காயமடைந்த நிலையில் தாக்குதல் நடந்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. வெளிநாட்டில் இருந்து இந்தியா திரும்பிய நபருக்கு குரங்கம்மை அறிகுறி. தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். மத்திய நிதியமைச்சர் தலைமையில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. 2000 ரூபாய்க்கு மேல் செய்யும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். ஷாம்பஜார் பகுதி சாலையில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து முழக்கம் எழுப்பிய மக்கள்.
மேற்கு வங்கத்தில் அமைச்சரவையை கூட்டுமாறு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் உத்தரவு. மருத்துவர் கொலை சம்பவம் மற்றும் போராட்டம் குறித்து முடிவெடுக்குமாறு அறிவுறுத்தல். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு வெளிநாட்டு எண்ணில் இருந்து மிரட்டல். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலக வலியுறுத்தி மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார். சூடுபிடிக்கும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் களம். 9 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரையிலேயே கரையை கடக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஒடிசாவில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். குஜராத் மாநிலத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழப்பு. 22 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்து காய்ச்சல் தடுப்பு பணிகளில் தீவிரம். பீகாரில் யூடியூபை பார்த்து அறுவை சிகிச்சை செய்ததால் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. தலைமறைவான போலி மருத்துவரை வலைவீசி தேடி வரும் போலீசார். வியட்நாமை புரட்டி போட்ட யாகி புயல். சூறாவளி மழை வெள்ளங்களில் சிக்கி இதுவரை 21 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி நடத்தப்பட்ட மாபெரும் பேரணியில் வெடித்த கலவரம். போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் நிலவும் பரபரப்பான சூழல். நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றி சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி கோர விபத்து. 2 லாரிகளும் வெடித்து சிதறிய நிலையில் 48 பேர் உயிரிழப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடர். ரோஹித் சர்மா தலைமையில் முதல் போட்டியில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. பாரிஸில் 12 நாட்களாக நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா நிறைவு பெற்றது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய மூவர்ண கொடியை ஹர்பிந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால் ஏந்திச் சென்றனர். பாரா ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது இந்தியா. 220 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடம். ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படத்தின் முதல் பாடலான மனசலாயோ இன்று வெளியாகிறது. AI மூலம் மலேசியா வாசுதேவனின் குரலில் பாடல் உருவாக்கி உள்ள நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.